அப்ப இதுக்கு முதல் செய்யப்பட்ட காலம்லாம் இந்த வராயா ஹோமாவிலேயா இருந்தது. சந்திரிகா அம்மையாருக்கு குச்சவெளியில 2 ஏக்கர் இடம் இருக்குது என்றால் திருகோணமலையில பிறந்த எங்களுக்கே பாலம்பட்டார்ல இருக்க கூடாது. சோழபவர் வேண்டாம் என்று ஆர்ப்பாட்டம் செய்து ஆர்ப்பாட்டத்துக்கே உரிய ஜேவிபி காரர்கள் இப்ப இருக்கிற என்பிபி. அண்ணன் முன்னுக்கு எங்க நிலம் அப்படியே அழிக்கப்பட்டு வரும்போது எப்படி வீட்டுக்குள்ள இருப்போம் நாங்கள்? அனுரகுமார் திசானாக 12ஆம் தேதி 4ஆம் இங்க மீட்டிங்ல கந்தராய் மீட்டிங்ல வாக்கு கொடுத்திருந்தார். இன்னும் நாங்கள் அந்த ரெக்கார்டு பண்ணிட்டாங்க. நான் எல்லாரோடையும் பாருன்னு ஒரு கடைக்குள்ள போய் இந்த பீங்கால சாப்பிட்டா சரியா அது வைரலாகி போகுது வீடியோ. அது கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. உங்களால் முடியலைன்னா தர முடியாதுன்னு நெஞ்ச நிமித்தி சொல்ல வேண்டும். அதை விட்டு வசந்த முதலிக்கு அவனி வேண்டும் தேவையில்லாத கதலிங்க கலைக்கப்படாது. எங்களை பாதுகாக்கப்படிய தமிழ் பிரதிநிதிகள் எங்கே இருக்கின்றீர்கள்? நீங்கள் எங்களை தலையை தடவி எங்கள் கண்ணை நோண்டி இருக்கிறீர்கள். இப்ப முழுமையாக கம்பெனிக்கு கொடுத்தீர்கள். தகவல் அளிக்கப்படுகிறது. என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? அடுத்த கடைசி கட்டம் அனுர ஹோஹூம் கட்டாயம் வரும். ஹோஹூம் 40,000 புசல் சம்பா நெல்லை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்கிறார்களாம். மக்கள் நீங்க என்ன வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்ய போறீங்க? அப்ப நாங்கள் விவசாயிகள் எங்க போறது? இதாலதான் படிச்ச மூலசாலிகள் கூட இலங்கை விட்டு ஓடிட்டாங்க. அந்த உடற்பசி காணும் ஒருவருடைய உயிரையும் மாய்க்கிறது. வணக்கம். மற்றும் ஒரு காணொலி பதிவில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக நான் நிற்கக்கூடிய இந்த பிரதேசமானது திருகோணமலை மாவட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக மாவட்ட அலுவலகத்துக்கு முன்பாக முத்துநகர் விவசாய மக்கள் போராட்டத்தில் தொடர்ச்சியாகவே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதாவது தங்களுடைய விவசாய காணிகள் இந்த அரசாங்கத்தினூடாக அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்காக அதனை எதிர்த்து மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய குரல்களை வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். இதற்கூடாக நிறைய அடக்குமுறைகளையும் அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். எனவே இங்கு என்ன நடந்தது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காரணிகள் என்ன என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை இந்த காணொலியில் பார்ப்போம். நான் முத்துநகர் ஒன்றிணைந்த விவசாய சம்மேளனங்களின் செயலாளர். என்னுடைய பெயர் ஷஹீலா, திருமதி ஷஹீலா. 1972ஆம் ஆண்டு மஜிதபீனால் குடியேற்றப்பட்டதான் முத்துநகர் கிராமம். திருநெல்வேலி பட்டணம் சூழலில் உள்ள ஒரு பின்தங்கிய கிராமம். இந்த கிராமத்தில் 1972ஆம் ஆண்டுக்கு முன்பிருந்தே விவசாயம் என்றது செய்யப்பட்டு வருது. உதாரணமாக குளத்தை மாற்றோரங்களை அண்டியும் விவசாயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம். அவை பாலம்பட்டார் ஆறு கடந்த மாதிரி திருவண்ணாமலையின் மங்கிபுரத்தில் சொல்லப்படுது. அந்த பாலம்பட்டார் ஆறு கடந்த மாதிரியான உள்ள நிலப்பரப்பில் 800 ஏக்கர் நிலப்பரப்பில் எங்களுடைய விவசாயிகள் 3 சம்மேளனங்கள் 352 விவசாயிகள் 4 பெரிய குளங்கள். அதில் மிகப்பெரிய குளம் தான் தகரவட்டுவான் குளம். அப்போ இதை அண்டி விவசாயம் செய்து கொண்டு வருகின்ற நிலப்பரப்பு கடந்த 2023ஆம் ஆண்டு வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கவில்லை. 2010, 16, 19, 2010, 13, 16, 22 வரைக்கும் அரசாங்கத்தால் நிதி ஒதுக்கீடு செய்து தகரவட்டுவான் குளம் புனரமைக்கப்பட்டு வந்தது. இதற்கிடையில் சொல்ல வேண்டிய விஷயம் இன்னொன்று என்னென்றால், அதாவது 83 கருப்பு ஜூலை என்று சொல்லப்படுற அந்த காலகட்டத்தில் இலங்கை இராணுவம் முத்துநகர் எல்லாம் குடியிருந்தது.
அதாவது திருவண்ணாமலையை சூழ உள்ள அங்கால பகுதிகளில் உள்ள தமிழர்கள்லாம் கொண்டு வர வேண்டியது எல்லாரையும் முத்துனெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே போகவும் மேலாது வரவும் மேலாத வகையில் முத்துநவர் கிராமம் அப்போது வைக்கப்பட்டது. ஏனென்றால் அது தமிழகம்னு சொல்லப்படுகின்ற அந்த எல்லையின் போர்டரில் இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் அங்கே இராணுவம் அந்த குடிகொள்ள அங்கே இருக்க பயந்த விவசாயி மக்கள் ஒரு கொஞ்சம் பேர் வெளியேற அந்த தமிழகத்து கூட வந்து விவசாயம் செய்த மக்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள்ட்ட இப்போ உள்ள அரசாங்கம் ஆதாரம் கேட்குது. எப்படி ஆதாரம் கொண்டு வரலாம்? அந்த நாளில ஒருமனே கால்நடை, அதாவது கால்நடை வளர்ப்பார்கள். அந்த நடை போட்டு குறிப்பிட்ட காலங்களில் வேளாண்மை செய்யப்படும். அறுவடை முன்ன திரும்ப கால்நடைகள்லாம் இருக்கும். அப்போ இவ்வாறு செய்யப்பட்டு வந்த மக்கள்கிட்ட இல்லை. ஆனால் 80ஆம் ஆண்டில் அந்த மக்கள் விவசாய ஏக்கர் வரி கட்டின ரசீது எங்களிடம் உண்டு ஆதாரமாக இருக்கிறது. அதை கொண்டு போய் நாங்கள் கொடுத்தாலும் 84ஆம் ஆண்டு தான் லலிதா முதலி அந்த ஜூலை கலவரத்தில் அங்கே வந்து இராணுவம் கையகப்படுத்தி அங்கே வச்சிருந்த அந்த இடத்தை அவர்கள் மேலோட்டமாக கூடியிருந்தாலும் லலிதா முதலி அவர்களால் அது கெசட் பண்ணப்பட்டது. கெசட் பண்ணி அது பத்திரமாகத்தான் வைக்கப்பட்டிருந்தது. விவசாயிகளுக்கு அவ்வளவு காலம் பயிர் செய்கிறோம், யாருக்குமே அது தெரியாது. அது வராயாக்கு சொந்தமான நிலம் என்று 2023ஆம் ஆண்டு 1 கோடி ரூபாய்க்கு மேலே தாரோட்டாம் குளம் பேப்பர் டெய்லி நியூஸ் பத்திரிகையிலையும் அது கேள்வி கோரப்பட்டது. அந்த நேரம் கூட வராயாவில் எந்த எதிர்ப்பும் செய்யாமல் ஒரு கிழமை அந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென நிலைநிறுத்தப்படுகின்ற பொழுதுதான் ஏனென்று விசாரிக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு தகவல் கிடைக்கிறது அது வராயாக்கு சொந்தமானது. அதை செய்யறால் வராயாட அனுமதி பெற வேண்டும் என்று. அப்ப இதுக்கு முதல் செய்யப்பட்ட காலம்லாம் இந்த வராயா ஹோமாவிலேயா இருந்தது. நாங்க விவசாயிகள் ஆளுக்கு 2 ஏக்கரை வச்சுக்கொண்டு விவசாயம் செய்யறோம். அதை விட அந்த 72ஆம் ஆண்டு சொல்லி இன்றைக்கு 25ஆம் ஆண்டு வரைக்கும் 53 வருடங்கள் 3 தொடக்கம் 4வது தலைமுறை வாழ்ற இடத்துல எல்லாரும் முத்துனாருக்குள்ளேயா குடியிருப்பார்கள். திருமண வயதை எட்டியவர்கள் மோசம் போனவர்கள் என்று அவர்களுடைய பரம்பரை மெல்லவா திருவண்ணாமலையை விரித்து அதை அண்மித்து காணப்படுகிறது. சந்திரிகா அம்மையாருக்கு குச்சவெளியில் 2 ஏக்கர் இடம் இருக்குது என்றால் திருவண்ணாமலையில் பிறந்த எங்களுக்கே பாலம் போட்டாரில் இருக்கக்கூடாது. ஆக இந்த விவசாயிகள் அங்கே வாழ்ந்தவர்கள் தான் திருவண்ணாமலை அண்டிய கிண்ணியா காக்காமுனை என்று சொல்லப்பட தம்பலா வந்து பிறந்து வாழ்கிறார்கள். ஏன் நான் இதை குறிப்பிட வருகிறேன் என்று சொன்னால் இங்கே என்பிபிக்கு அவர் அலுவலகத்துக்கு சென்றால் அங்கே நிற்பார்கள் அடிவருடிகள். அவர்களால் எங்களுக்கு சொல்லப்படுறது உங்களோட பரம்பரை காணிண்டா கிண்ணியாவிலே இருக்குதா காக்கா முனையில் இருக்குதாண்டெல்லாம் அவங்களால எங்களுக்கு கேட்கப்படுற கேள்வி. அதெல்லாம் வேதனைக்குரிய விஷயங்கள். நாங்கள் நெற்றி வீரசி இந்த நிலத்திலே உழைக்கிறானுங்க விவசாயன்றது நாங்கள் நடைமுறையில் பார்த்த மக்கள். ஆகவே நான் எங்களுடைய அந்த 84ஆம் ஆண்டில் 84ஆம் ஆண்டு கெசட் பண்ணப்பட்டது என்று சொல்லி 2023ஆம் ஆண்டில் தான் விஷயம் வெளிவருகிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள். அப்போ இவ்வளத்தையும் தொடர்ந்து செய்து வந்த நாங்கள் இங்கே எங்களோட குளம் நிப்பாட்டப்படுறது எங்களுக்கு இடைஞ்சல் தாராங்கள் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வைக்கின்ற பொழுதுதான் அவர்கள் எம்சி கோர்ட் அதாவது அதுல காணப்படுகின்ற ஓட்டை என்னவென்றால் நில உடைமை மீட்பு சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு விவசாயிகளாக லெட்டரை அனுப்பி ஒவ்வொருத்தராக வழிபடுறாங்க. மெல்ல 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 களபிடுங்கினாங்க. மெல்ல மெல்ல வழியேற்றி வெட்டி உள்ளே இப்போ வர போறாங்க. அந்த காலகட்டத்தில் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 பதவியேற்ற மறுநாளே நாங்கள் லெட்டர் அனுப்பியிருக்கோம். அவளும் எங்கள்கிட்ட கொப்பியல் பிரதிகள் இருக்குது. அவருக்கும் லெட்டர் அனுப்பி அருண் பிரதி அமைச்சர் அவர்களை சந்தித்து கொடுத்து அவருடைய ஆபீஸுக்கு சென்று 3ஆம் தேதி ஜனவரி மாதம் நாங்கள் பட்டினம சூழல் பிரதேச சபைக்கு முன்னால் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் கவனஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்தோம். அப்போ அவர்கள் எங்கள்கிட்ட அண்டு இரவே ஃபோன் பண்ணி கேட்டபடியே உங்களை இம்ரானோ ஏற்பாடு செய்தது. எவனையும் நம்பி நாங்கள் கிடையாது. எங்களோட முதுகெலும்பில் வாழ்ற விவசாயிகள் நாங்கள். எந்த ஒரு கட்சிக்கிட்டே நாங்கள் போக இல்லை. நாங்கள் போனது இதற்கு முதல் உள்ள அரசாங்கத்தில் அவர்கள் செய்ததெல்லாம் போல. இப்போ போனாலும் அது கடந்த அரசாங்கம் செய்த போல அவங்க தானே கொடுத்தவங்கன்னு சொல்லி தான் இவங்க கதை சொல்றது. உங்களோட தீர்வு என்னடாப்பா? பேசுவானே கவனி, நீ பேச்சை கவனி, பேசுவானே கவனி. அது அவன் கொடுத்தான் என்றால் இப்ப நீங்க தானே ஆள்றீர்கள். அப்ப உங்கள்ட்ட வந்து கேட்கிறோம், நீங்க எப்படி வந்தீங்க இதுக்குள்ள? ரோட்ல இறங்கி ரோசான் அக்மிமேன் அவர்கள் ஒரு பக்கம் என்றால் மூதூர்ல சம்பூர்ல நிற்கிறார் எங்களை பிரதி அமைச்சர். இவர்கள் எல்லாம் என்ன கேட்டார்கள்? இந்த இந்தியாவோட சோலார் பவர் வேண்டாம் என்று ஆர்ப்பாட்டம் செய்து ஆர்ப்பாட்டத்துக்கே உரிய ஜேவிபிக்காரர் தான் இப்ப இருக்கிற என்பிபி எல்லாருமா செய்து போட்டோம். அப்படி நீங்கள் செய்து இன்றைக்கு நீங்கள் உங்களை நாங்கள் நம்பி வந்தோம். இவ்வாறு எங்களுக்காக கோஷம் எழுப்பின நீங்கள் நன்மை தான் எங்களுக்கு செய்வீர்கள், எங்கள் நிலம் எங்களுக்கு கிடையாது 100% நம்பி 10 மாதங்களாக நம்பி வந்த உங்களை இதே கச்சேரி வாசல்ல பொன்னென்றும் பார்க்காமல் தூக்கி எறிந்தார் அந்த திருவண்ணாமலை எஸ்பிஓ அல்லது யாரோ ஒரு பெரியவர். அப்படி போலீஸ்ல இவ்வளவு அராஜகம் நடக்கும் பொழுது முள்ளக்கு தான் இருந்த நீங்கள் விவசாய உங்களை தேடி தான் வந்த நாங்கள். நீங்கள்ட்ட என்ன திறமான ஒரு பதில் கிடைக்கும். ஆனால் அப்போ கூட தூக்கி எறிஞ்சு உங்களை நம்பி வந்து எங்கள்கிட்ட போன கிழமை எங்களை உள்ள கூப்பிட்டு கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து 4வது நாள் உள்ள கூப்பிட்டு அவர் கேட்டது ரோசான் அக்மிமேன் அவர்கள். இம்ரான்கிட்ட போனீங்க, வசந்த முதலிகிட்ட போனீங்க, பெரட்டு காமிகிட்ட போனீங்க. இவங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஐயா, ஒரு காமியும் தெரியாது. விவசாயிகளாக நாங்கள் உங்கள்கிட்ட வந்தோம். நீங்க 23ஆம் தேதி 5ஆம் மாதம் என்ன சொன்னீங்க?
கோர்ட் தீர்ப்பு, அந்த தீர்ப்பை எதிர்க்கக்கூடாது, அது மதிக்க வேணும், அவர்களை அளக்க விடுங்கள். ரைட், அளக்க விட்டோம். ஆனா அன்றைய தினமே நாங்கள் கம்பெனி வரப்படாண்டு முத்துநகருக்குள்ள ஆர்ப்பாட்டம் செய்யும்போது சொன்னீர்கள், கம்பெனி வராது, நாங்க விட மாட்டோம் என்று சொல்லி போட்டு 25ஆம் தேதி திரும்ப ரொசான் எம்பியும் பிரதி அமைச்சர் அவர்களும் வந்து ஒரு வட்டையை பண்ணி நாங்கள் உள்ளுக்கு குளக்கட்டில் போய் நின்று போட்டோவும் கொடுத்து நாங்கள் கலப்பயணம் மேற்கொண்டோம்னு போட்டாங்க. மாடு மேலே தான் போட்டார்கள். இந்த சைடில் மாடு மேய்ஞ்சு கொண்டு அதே நேரம் அடுத்த சைடில் கோடை போக மறுபடியும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. எங்கள்கிட்ட வீடியோ இருக்குது. அப்போ அதை கூட நீங்கள் ஒரு பிரதி அமைச்சராக இருந்து நீங்கள் அதை கவனத்தில் எடுக்க இல்லை. ரைட், அது போகுது. பிறகு 23ஆம் தேதி 24 25ஆம் தேதி மே மாதத்துக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஏதாவது வேலை நடந்து கொண்டே இருக்கு. கம்பெனி நடந்து கண்ணு முன்னுக்கு எங்களெல்லாம் அப்படியே அழிக்கப்பட்டு வரும்பொழுது எப்படி ஐயா வீட்டுக்குள்ளே இருப்போம்? நாங்கள் வீதிக்கு இறங்கினோம், நீதி காட்டு நாங்கள் வீதிக்கு இறங்கினோம். நாங்கள் இறங்கும் பொழுது எங்களை குளம் மூடப்படுகின்ற பொழுது அகில இலங்கை விவசாய சம்மேளனம் எங்களுக்குள்ள வருகிறது. ஏண்டால் எங்களோட குளம் மூடப்படுது, விவசாயம் படிக்கப்படுகிறது. அது அங்கே பிறட்டு காமியா இருந்தா என்ன காமியா இருந்தார் என்ன? அவர்கள் அகில இலங்கை விவசாயமாக உள்நுழைந்தார்கள். அதற்கு பிற்பாடுதான் நாங்கள் போராட்டக்குழுவும் சேர்ந்து இணைகிறது. அப்ப படிப்படியாக இப்ப திருவண்ணாமலையில விவசாய சம்பவங்கள் அனைத்தையும் உங்களூடாக நான் அழைப்பு விடுக்கிறேன். விவசாயிகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை இந்த தருணத்தில் உங்களுக்கு வந்திருக்கிறது. நீங்களை நடுவீதிக்கு கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் தான் கொண்டார்கள். கொம்பனியை விடமாட்டோம் என்று சொல்லிட்டு படிப்படியாக கொம்பனியை உள்நுழைத்து போட்டு நேற்று கூப்பிட்டு எங்களை காய்க்கிறார் ரொசான் அக்மிமினை. இல்லைன்னு அவரால் சொல்ல முடியாது. அவர் எங்களை கூப்பிட்டு 5 பேர் உள்ளவாண்டு கூப்பிட்டு 5 பேசால கதைக்கும் பொழுது மஹ்ரூப் எம்பி திருவாளர் முன்னாள் மஹ்ரூப் எம்பி அவர்கள் அங்கே வந்திருந்தார். 2015 தொடக்கம் 20 வரைக்கும் அவர் இங்கே தவிசாளராக இருந்து டிசிசி அபித்தராக துறைமுக பிரதி அமைச்சர். இந்த காலத்திலே இது விடுவிக்கப்பட்டது சேவர் பிளான் இருக்கண்டு கொண்டு வர்றார். ஆனால் இங்கே மினிட்ஸை காணல, கூட்டறிக்கையை காணல, எழுத்துமலை அந்த கூட்டறிக்கை தாவண்டு கேட்டால் அவர்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்று கூறுகிறார். அது அவர்களோட உள்ள விஷயம் அல்லது எங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் என்றாலும் அன்றைக்கு நான் அவரை வெளியேற்றின பின்னர் எங்களோட ரொசான் அக்மிமினை கதைக்கும் பொழுது சொன்னது, நீங்கள் நல்ல ஒரு டிசிஷனுக்கு வாரீங்களா என்ன சொல்லி கேட்குறீங்களா? சரி, நீங்கள் எங்களுக்கு சாதகமான ஒரு பதிலை உங்களுக்கு தருவீங்களா இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று. அவர் அங்கே என்ன சொன்னார் தெரியுமோ? உங்களுக்கான விவசாய நிலத்தில் இப்போ வட்டை பண்ணியிருக்கு 100 ஏக்கர். அந்த 100 ஏக்கருக்கு பதிலாக நாங்கள் இன்னொரு நிலம் அந்த விவசாயிகளுக்கு கொடுப்போம். இப்போ அவங்களுக்கான நஷ்டம் கொடுப்போம். ஏனைய பகுதிகளில் விவசாயம் செய்யலாம்னு முந்தின நாள் சொன்னாங்களே ஐயா. 3 நாள் கிடைக்கல. நேற்று பின்னேறும் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அப்போ எங்களை வெளியில் அனுப்பி சொன்னேன். நாங்கள் அந்த மிச்ச நேரத்துக்குள்ளே வேலை செய்ய போன எங்களை தான் 7 நாள் ஜெயிலில் தூக்கி போட்டான் விவசாய தலைவர்கள் 3 பேரையும். அப்போ அவங்க குடும்பங்களுக்கு என்ன சாப்பாடு, அவங்க நிலவரங்கள் என்ன, பிள்ளைகளை படிப்பு செலவுகள் என்ன, 7 நாள் தூக்கி போட்டாங்க அநியாயமாக. அதுக்கு நாங்கள் சைனா போலீஸ்க்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அப்போ இவ்வாறு உள்ள தூக்கி போடுறாங்க. அந்த பக்கம் போனால் கால் பண்ணினா சரி சாந்த பண்டார போலீஸுக்கு உடனடியாக ஜீப் வரும், எங்கே இருந்தால் வருமோ தெரியாது. இப்போ போன கிழமை அதுக்குள்ள ஒரு ஆள் மோசம் போன கொல்லி எடுக்க போன ஒரு மேதன் மோசம் போயிட்டார். அவரை எடுக்கிறதுக்காக 9:30 மணி வரைக்கும் காத்து கொண்டு இருக்கோம். 2:30 மணிக்கு மௌத்தா போன மனுஷன். அப்போ வராத போலீஸ் இவங்களுக்கு அதுக்குள்ள நாங்கள் போனால் கோல் எடுத்தா போலீஸ் நிற்கும். அவன் மக்களுக்கு பாதுகாப்பா இந்த போலீஸ் இல்லை கம்பெனியை பாதுகாக்கிறதா? இப்போ எஸ்டியை போட்டிருக்காங்க. இன்றைக்கு என்ன நிகழ்வு தெரியுமா? தகரோட்டாங்குளம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 45 ஏக்கர் விஸ்தீர்ணம் வேணுமே. நான் படத்தையும் காட்டி அதுக்காக அரசாங்கத்தால் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட எல்லா விவரங்களையும் நான் உங்களுக்கு காட்ட முடியுமா இருக்கு. சகல விவரங்களும் எங்கள்கிட்ட இருக்குது. ஆக அவர் அன்றைக்கு கூப்பிட்டு சொன்ன அடிப்படையில் நடக்க இல்லையம்மா. நான் 3 நாளைக்கு முதல் அவ்வாறு கூப்பிட்டு சொல்லிட்டு நேற்று பின்னேரம் இங்கே கூப்பிட்டு ஏதோ மீட்டிங் நடந்ததாம். அந்த மீட்டிங்கில் சொல்லப்பட்டதாக எங்களுக்கு அவர் இன்னைக்கு எங்களோட முத்துநகர் சம்மேளனத்துக்கும் மத்திய வழி சம்மேளனத்துக்கும் நிர்வாக கூட்டம் நடந்தது. அந்த நிர்வாக கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதிக்குள்ள அது முழுமையாக வராயாக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. 3 சம்மேளனங்களும் அங்கே சென்று விவசாயம் செய்ய முடியாது. அப்போ நீ நடுத்தருவுக்கு என்ன கடந்த அரசாங்கமாக கொண்டு வந்தது இல்லை நாங்களா வலிந்து கட்டி கொண்டு இங்கே இருக்கிறோமா? நீங்கள் தானே கொண்டீங்க. நீங்கள் எலெக்ஷனுக்கு கொடுத்த முன்னாள் கொடுத்த வாக்குறுதி எங்கே? என்ன வாக்குறுதி எடுத்துக்கொண்டு இங்கே வந்தீங்க? நான் ஒரு விவசாயியின் மகன், விவசாயிகளை பாதுகாப்பேன் என்று அனுரகுமார திசானாக 12ஆம் தேதி 4ஆம் மாதம் இங்கே மீட்டிங்கில் கந்தவாய் மீட்டிங்கில் வாக்கு கொடுத்திருந்தார். இன்னும் நாங்கள் அந்த ரெக்கார்டு மீட்டாங்க. இப்போ வேறு இடத்தும் பார்க்குறாள். எத்தனை சட்டை ஃபெக்ஸ் அடிச்சிருப்போம் தெரியுமா? ஜனாதிபதி சாருக்கு 2 முறை போய் மாற சந்திக்க கிடைக்கல. அப்போ நான் எல்லாரோடையும் பாருன்னு ஒரு கடைக்கில் போய் இந்த பீங்கால சாப்பிட்டா சரியா? அது வைரலாகி போகுது வீடியோ. ஆக நாங்கள் இன்னைக்கு ரோட்டில் இவ்வளோ நாள் கிடக்கிறோமே, ஒருத்தர் வந்து ரோட்டில் விவசாயிகளோட கதை கேட்டு பார்ப்போம். அவங்க சொல்கிறாங்க வசந்த ஆக்களோட இருக்கிறீங்க, அங்கே வர முடியாது. எல்லாம் இந்த நாட்டு பிரஜைகள் தானே, இவங்களால தானே நீங்கள் வந்திருக்கிறீங்க. இன்னொரு பக்கத்தால் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் திருகோணமலை பொறுத்தளவில் இலங்கையிலேயே கொழும்பு வேணுமெண்டா செயற்கையாக இருக்கலாம், இயற்கை துறைமுகம் உள்ள ஒரு பிரதேசம் தான் திருகோணமலை. இந்த திருகோணமலையின் வளத்தை இன்னொரு நாட்டம் கொண்டு செல்கிறார். நீங்கள் எங்கே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? அப்போ உங்களை நாங்கள் இந்த மாவட்டத்துக்கு பிரதிநிதியாக வச்சது இந்த வளங்களை பாதுகாத்து செயற்படுறதுக்கு தான். ஜூலை மாதம் 28, 29 நடந்த டிசிசி மீட்டிங்கில் தான் இந்த கதை சொல்லப்பட்டது.
அன்றைய தினம் நாங்கள் இதில் ஆர்ப்பாட்டம், அதாவது எங்களை உள்ளே கூப்பிட்ட பொழுது நாங்கள் உள்ளே போக வெளியில் இந்த மக்கள் விவசாயில அடிச்சு போட்டாங்க போலீஸ்காரங்கள். அப்போ போலீஸ்காரன் பாதுகாக்க வேணும் இல்லையா, நீ அறிவுறுத்தி இருக்கணும், போ விலகுன்றதை லேடிஸ் பொம்பளையை கொண்டு போட்டு செய்திருக்கலாம். அதை செய்யாமல் அந்த பெண்களை இழுத்தறிஞ்சது மகாபெரிய தவறு. எங்களை உள்ளே கூப்பிட்டால் அங்கே நாங்கள் காண சொன்னது எங்களுக்கு இப்படி வாக்கு கொடுத்த பிரதி அமைச்சரையும் எம்பியையும் தான் காண போனது. ஆனால் அங்கே இருந்தது அன்றைய தினத்தில் அங்கே இருந்தது ஜிஏ அவர்களும் அவருக்கு பின்னால் இன்னொரு இவர்களிலே வேறு 5 பேர் இருந்தார்கள். அவர்களால் சொல்லப்பட்ட விஷயம் இது வராயாக்கு சொந்தமானது, அது கோர்ட்டின் உத்தரவுப்படி அவர்களுக்கு தான் சொந்தம், எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்றது பாட்டு தான் அவர்கள் கூறினார்கள். நம்ம அவங்களோட சிசிடிவியில் எங்கேயாவது ரெக்கார்டில் பதிஞ்சிருக்கும் பார்க்கலாம் நீங்கள், அப்படி தான் கூறப்பட்டது. அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் திரும்ப வீடு அவர்களோட பிஎம் அந்த என்பிபியில் தொங்கி கொண்டுக்கிறார்களை வச்சு நாங்களும் தொங்கி எங்களுக்கு அங்கே சொல்லப்பட்டது தான். கடைசியாக எங்களை அந்த ஆர்ப்பாட்டத்தை மீன 4ஆம் நாள் அருணகிரிச்சந்திரா அவர்கள் எங்களை கூப்பிட்டு 5 பேர் 6 பேர் வந்திருந்த நாங்கள் கூப்பிட்டு அதையும் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார். எங்களை கூப்பிட்டு அங்கே சொல்லப்பட்ட விஷயம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது வட்ட பண்ணப்பட்டிருக்கிறது. ஃபியூச்சர் எனர்ஜி கம்பெனி எங்களோட சுப்ரீம் கோர்ட்டில் எங்களோட சேர்ந்து, அதாவது நாங்கள் வராயாவை எதிர்த்து போட்டால் வராயா விலகி அதுக்குள்ளே இடம் கொடுத்தது ஃபியூச்சர் எனர்ஜி தான் அதுக்குள்ளே வந்து எங்களோட இது செய்தார்கள், என்ன வாதம் செய்தார்கள். அந்த இடத்துல எங்களால் வரி கட்ட முடியாது, எங்களுக்கு நிறைய தந்திருக்கா நஷ்டம் தான் என்று கேட்ட பொழுது நாங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். எனவே அதை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஏனைய இடங்களில் நீங்கள் கவனம் செய்யலாம் என்று தான் சொல்லி இருந்தார்கள். இங்கே யாரும் எங்களை தவறாக வழிநடத்தவில்லை. நீங்கள் போன வேண்டாலும் இப்போ வாங்கம்மா கூட்டி கொண்டு போகிறேன் முத்துனாருக்கெல்லாம் கொண்டும் இல்லை. அந்த 800 ஏக்கர் விளை நிலத்திலையும் ஒரு 200 ஏக்கர் தவிர்த்து ஏனைய 600 ஏக்கர்லாம் கம்பெனி தான் இருக்குது. நாளாந்தம் எங்களோட கண்ணு முன்னுக்கு அது கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதை பார்த்திருக்க முடியாம தான் நாங்கள் வீதிக்கிறோம். நாங்கள் வீதிக்கிறோம் பொழுது எங்களோட குலங்கள் முடப்படுது. விவசாய சம்பந்தங்கள் எங்களுடன் வந்து ஒத்துழைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? நான் கேட்கிறேன். அவர்கள் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம், எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமில்லை. எங்களை இங்கே வந்து நிற்கிற உப்பாலி ஐயா அவர்கள், தக்சில ஐயா அவர்களும் அவர்கள் விவசாய சம்பந்தங்களை சேர்ந்தவர்கள். நாங்கள் போராடுகிறோம், வீதிக்கிறோம். வசந்த முதலிக்கே வந்திருக்கிறார் என்றால் எங்களுடைய போராட்டத்துக்கு அவரும் கதைக்க எங்களால் சிங்களம் பேச முடியலை என்றால் அந்த ஜனாதிபதி சேலத்துக்கு முன்னால் போயிருந்த எங்களை தூக்கி எறிந்திருப்பார். இந்த கச்சேரியை தூக்கி எறியும் பொழுது என்னென்று கேட்க நாதி இல்லாத விவசாயிகளா இருந்தோம். அந்த இடத்துல அப்படி சிங்களம் பேசக்கூடியவர் வந்ததால் தான் நாங்கள் விஷயத்தை முடிச்சு கொண்டே வந்தோம். அம்மா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் செய்யும் பொழுது விரல் நீட்டி அவர்களை குற்றம் சொல்லக்கூடாது. காணி இல்லை என்றாலும் பரவாயில்லை. நான் சொல்வேன், இந்த இடத்தில் நாங்கள் முதலிடமுள்ள விவசாயிகள் நாங்களாகத்தான் போராடுறோம். எங்களுடைய விளைநிலம் எங்களுக்கு வேண்டும், ஓய மாட்டோம். எங்களுடைய விளைநிலம் கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். நீங்கள் ஏனையவர்களை இங்கே குற்றம் சொல்ல வரக்கூடாது. உங்களால் முடியலை என்றால் தர முடியாதே நெஞ்ச நிமித்தி சொல்ல வேண்டும். அதை விட்டு வசந்த முதலிக்கே அவனி வேண்டும் தேவையில்லாத கதையில் இங்கே கதைக்கப்படாது. நாங்கள் போராடுகிறோம், போராட்டக்குழு நம்மோடு இணைந்திருக்கிறது. எங்களுக்கு சரியான முறையில் சிங்களம் பேச தெரியாது, அவர்கள் பேசுகின்றார்கள். எங்களுடைய குளமும் வயலும் அளிக்கப்படுகிறது. எங்களுடைய அகில இலங்கை விவசாய சமூகம் எங்களுடன் கைகோத்து நிற்கிறார்கள். எங்களை பாதுகாக்க வேண்டிய தமிழ் பிரதிநிதிகள் எங்கே இருக்கின்றீர்கள்? நீங்கள் எங்களை தலையை தடவி எங்கள் கண்ணை நோண்டி இருக்கிறீர்கள். இப்போ முழுமையாக கம்பெனிக்கு கொடுத்தீர்கள், தகவல் அளிக்கப்படுகிறது. என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? இந்த அனமுறைக்கு ஒன்றும் கையப்படாது. உங்களால் ஏழுமண்டால் எங்களை விவசாயிகளை விடுவிச்சு தரணும். இல்லையா விவசாயத்துக்கு பதிலாக விவசாயம் தரணும். அதை இந்த மாதத்துக்குள்ள எங்களுக்கு எழுத்து மூலம் தர வேண்டும். தாரிக் அசீஸ், நான் முத்துநகர் விவசாயி. 1972 ஆண்டுக்கு முதலிருந்து எங்களோட வாப்பா விவசாயம் செய்ய வந்த நிலத்தை நான் தற்போது விவசாயம் செய்து கொண்டு இருக்கின்றேன். தற்போதைய நிலையில் எங்களுடைய விவசாய நிலங்கள் முத்துநகர் பூராவும், முத்துநகர் 3 விவசாய சங்கங்கள், 3 விவசாய சங்கத்தினரும் தற்போது நாங்கள் இந்த 7வது நாளாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த உத்தரவாதமும் தரவில்லை. அங்கே சோலார் பவர் கம்பெனிகள் வந்து டோசர் போட்டு தள்ளி கொண்டிருக்கிறது. நாங்கள் 3 போகம் விவசாயம் செய்கின்ற வயல் காணியில் உள்ள குளத்தை தற்போது இன்றைக்கு டோசர் போட்டு வண்டை தள்ளி கொண்டு லெவல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக எங்களுடைய கௌரவ அமைச்சர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே எதுவுமே சொல்கிறாங்களும் தேடுறாங்களும் இல்லை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இதற்காக நாங்கள் ஜனாதிபதி வரைக்கும் இந்த இடத்துல போய் இருக்கிறோம். அவங்களுடைய எங்களுக்கு பதிலும் தாரதாக இல்லை. இதுவரை காலமும் நான் 3வது பரம்பரையாக விவசாயம் செய்கிறேன் அந்த நிலத்தில். தற்போது கூட
எங்களுக்கு எந்த உத்தரவாதமும் தாரத்துக்கு எந்த திருவண்ணாமலை மாவட்ட கௌரவ அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவா ரொசா நக்மிவர் எந்த உத்தரவாதமும் தாராங்கல்ல. இதற்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியாது. இது மட்டும் இந்த பிரச்சனை திருவண்ணாமலை மாவட்ட பூராவும் தான் நடக்குது. ஆனால் முதலாக எங்கள் காணியைத்தான் சோலார் பவர் கம்பெனிக்கு கொடுத்து சோலார் பவர் கம்பெனி வேலை செய்து எனக்கு 5 குழந்தைகள் 5 குழந்தைகளையும் நான் இப்போது அந்த விவசாயம் செய்து அந்த பரம்பரை காணியில் விவசாயம் செய்து தான் என் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றேன். என் மனைவி சாப்பிட்றது, என் குடும்பங்கள் சாப்பிட்றது. இப்போ இன்றைக்கு நாங்கள் நடு ரோட்டில் வந்திருக்கின்றோம். இதற்கான காரணம் இந்த அரசாங்கம் தான். இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் வாக்களித்து எடுத்தது. முந்தைய அரசாங்கங்கள் இதை செய்திருந்தாலும் ஆனால் இப்படியான நடு ரோட்டில் எங்களை யாரையும் விவசாயிகளை இறக்கவில்லை. ஆனால் இவர்கள் இந்த அரசாங்கம் நடு ரோட்டில் இறக்கி விட்டார்கள். இதற்கான எந்த உத்தரவாதம் எங்களுக்கு இந்த நிலத்துக்கான மாற்றீடாக வேறு அரசாங்கம் எடுத்தாலும் மாற்று நிலங்கள் கூட தரலாம். ஆனால் அதற்கான எந்த உத்தரவாதங்களும் இதுவரைக்கும் எங்களுடைய விவசாய சங்க தலைவர்களுக்கோ யாருக்குமே அறிவிக்கவும் இல்லை. அவங்க எங்களை பற்றி எந்த இதுவும் இல்லை. ஏன் நாங்கள் வாக்களிக்கலையா? அவர்களுக்கு வாக்களித்து தான் நாங்கள் இந்த பாராளுமன்றம் கொண்டு வந்திருக்கோம். இந்த அரசாங்கத்தையே கொண்டு வந்தால் நாங்கள் தான் வாக்களித்து எல்லோரும் வாக்களித்து இந்த புது அரசாங்கம் வந்தால் இவங்கள் எங்களுடைய நிலத்தை தருவார்கள், எங்களுக்கு அதுக்கான அனுமதி பத்திரத்தை தருவார்கள் தான் நாங்கள் இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தை நம்பியிருந்தோம். இந்த 7வது நாளாகவும் போராடியும் 7வது நாள் கூட இன்றைக்கு எங்களுக்கு எது சரி உத்தரவாதம் தருவார் அமைச்சர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் எதுவுமே எங்களுக்கு எந்த அனுமதியுமோ எந்த இதுவும் தர. தற்போது அந்த 3 விவசாய நிலங்கள் 800 ஏக்கர்களையும் விவசாய திணைக்களத்தால் எங்களுக்கு அறிவிக்கிறாங்க. இந்த முறை நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டாம், அதுக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். அப்படின்னா நாங்கள் எதை விவசாயம் செய்கிறது? எங்களுக்கு ஒரு மாற்றீடு காணிகளை தந்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே போகணும்னு சொன்னால் சரி. அப்படியும் இல்லை, நீங்கள் போக வேண்டாம், இந்த நிலத்துக்குள்ளே போகணும், உங்களுக்கு மானியமோ எதுவும் நாங்கள் வழங்கப்பட மாட்டாதுன்னு எங்களுக்கு இன்றைக்கு கூட்டம் கொண்டு வைத்து எங்களுக்கு விவசாய திணைக்களத்தில் அறிவிச்சிருக்காங்க. இதற்கெல்லாம் இவங்க இந்த அரசாங்கம் தான் பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது? அரசாங்கம் ஜனாதிபதினா ஒரு தகப்பன் மாதிரி, தகப்பன்ட்ட தான் நாங்கள் கேட்குறோம். அதுக்கு தான் நாங்கள் இந்த போராடுறோம். அவரே எந்த முடியும், அவரை ஜனாதிபதி மாளிகை, அவரை வீட்டு ஜனாதிபதி மாளிகை, அந்த முன்றத்தில் கூட நாங்கள் போய் போராடி இருக்கின்றோம். அதற்கு கூட எங்களுக்கு எவ்வித பதிலும் இதுவரைக்கும் தரவில்லை. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நாங்கள் போய் போராட்டத்தை நடத்துகிறோம். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு உத்தரவாதம் தரோம்னு சொன்னால் எதுவும் தரவில்லை. அத்தோடு நாங்கள் மீண்டும் அது வரைக்கும் எதிர்பார்த்திருந்து இன்றைக்கு வரையும் 7வது நாள் இந்த மக்கள் அன்றாட கூலி தொழில் செய்கின்ற விவசாயிகள் தான் இதில் இருக்கின்றவர்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு தொழிலுக்கு போட்டி அவர்கள் வீட்டுகளில் சாப்பாடு இல்லை, அப்படி கஷ்டமானாலே. அதே போன்று எங்கள் பகுதியிலே முத்துனார் பகுதியிலே அம்மன் குளம், பெரிய அம்மன் குளம், சின்ன அம்மன் குளம் என்று இருக்கின்ற பெரிய நானா குளம், சின்ன நானா குளம் என்கின்ற 2 குளத்தையும் ஏமாற்றி அவர்களுக்கு விடுதலை செஞ்சு அவர்கள் விவசாயம் செய்யலாம். 92 ஏக்கர் 92 ஏக்கர்லையும் விவசாயம். ஏன் இந்த நிலத்தை தர முடியாது? இதை கொடுக்க இயலும்டா. ஏன் இதை ஒரே கிராம சேவகர் பிரிவு முத்துனார் அதை ரீல்ஸ் ஆக்கியிருக்காங்க. அதுக்குள்ள விவசாயம் செய்யலும், இந்த காணிக்குள்ள விவசாயம் செய்யலாம். இதற்கான காரணம் எங்களுக்கு தெரியவில்லை. இந்த அரசாங்கம் இவ்வளவான அட்டாசம் எங்களை மக்களை போட்டு 352 விவசாயிகளும் இன்றைக்கு சாப்பாடு இல்லாமல் ரோட்டில் இறங்குற நிலை உண்டாகி போட்டு இந்த அரசாங்கத்தை நம்பித்தான் நாங்கள் வாக்களித்தோம். எல்லோரும் வீடு வீடாக போய் சேர்ந்து நாங்கள் வாக்கு கேட்டோம். அவருக்கு வாக்களித்து அவரெல்லாம் இப்படி போராட்டத்தில் இருந்து வந்தவர் சொல்லித்தான் நாங்கள் இவர்கள் நியாயமான தீர்வு எங்களுக்கு தருவார்கள் என்று தான் நாங்கள் அவருக்கு பின்னாலேயே போனது. அவர்களும் இப்படி போராட்டம் செய்தவர்கள், செய்துதான் அந்த ஆட்சிக்கு வந்தவர்கள். அவர்கள் இப்படியான எங்களுக்கு அநீதி செய்ய மாட்டார்கள் தான் அவரை நம்பி அவருக்கு வாக்களித்து தான் நாங்கள் வந்தது. நாங்கள் வேறு யாரோடையும் போகல, அவருக்காகத்தான் நாங்கள் வாக்களித்த. எல்லா மக்களும் வீடு வீடாக சென்று வாக்களித்த. ஏன்னா அவருக்கு நிலைமைகள் தெரியும். அவரும் படிப்படியாக அப்படியான ஆர்ப்பாட்டங்கள் செய்து தான் அவரும் வந்தவர். இன்னைக்கு அவர் ஒரு பிரதி அமைச்சராக இருக்கார். அவர்கிட்டையும் போய் கதைச்சோம். அவரும் எங்களுக்கு எவ்வித உத்தரவாதம் கூப்பிட்டு எங்களை விவசாயிகளை 3 விவசாயிகளை இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு ஒன்று தரலும் தானே. அவர் அமைச்சர் இல்லையா? அவர்கிட்ட நாங்கள் அதுதான் கேட்குறோம். எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு தாங்கன்னு கேட்குறோம். ஆனால் தாராங்கல்ல. அது வர முஸ்லீம் சமூகம் சார்ந்து நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் இல்லை, மாவட்டங்களே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழர் சார்ந்த நிறைய பேர் இருக்காங்க. அவங்க
அவங்களுக்கு வந்து இது சம்மந்தமாக தெரியப்படுத்தி இருக்கிறீங்களா? அவங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கதைகள் சொல்லியிருக்காங்க? இது சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் கதைக்கிறது அது சம்மந்தமாக செஞ்சுருக்காங்க. இம்ரான் மௌரூப் பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசினார். அதே மாதிரி கௌரவ அந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பேசினார். இப்படி பல பேர் எங்களோட விஷயத்தை பேசுகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு 159 ஆசனம் இருக்கிறதால அவங்க கதைக்கிறது எதுவும் எடுபடாது. அது எங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் அவங்க எங்கிட்ட வந்து விசாரித்து அவங்களுக்குரிய கடமையை செய்கிறாங்க. குலசன் ஐயாவும் எங்களை பற்றி கழிச்சிருக்கார். அந்த இதெல்லாம் எடுபடாது. ஏன்னா 159 கொடுத்த நாங்கள் என்னத்துக்கு எல்லாரும் வாக்களித்து இவங்க நினைச்சதை சாதிக்கலாம். ஒரு முன்னாள் ஜனாதிபதியை அரெஸ்ட் பண்ணலும் அவரை விட்டு அந்த வெளியேற்றன்னு பாராளுமன்றத்தில் 159 பேரை வச்சு கொண்டு அவங்க எதுவும் செய்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படியான சட்டத்தை கொண்டு எங்களை பராய நிலம் 1984ஆம் ஆண்டு கெசட் பண்ண நிலத்தை வந்து 150 பேரை வச்சுட்டு ஏன் கேன்சல் பண்ண முடியாது? செய்ய முடியும் தானே? அப்படி செய்யலாம். ஏன் செய்யலாம்? என்ன காரணம்? 800 ஏக்கரையும் அவ்வளோ அதிகாரம் 159 அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு நிறைவேற்ற அதிகாரமும் அதுக்கு மேலே அதையும் வைத்துக்கொண்டு ஜனாதிபதிக்கு கொடுக்கின்ற சலுகையெல்லாம் குறைக்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் போட்டு 159 பெரும்பான்மையான வாக்காளர் எடுக்கிறவங்களுக்கு ஏன் எங்கள் இதை கெசட் பண்ணதை கேன்சல் பண்ண முடியாது? இதை நாங்கள் கேட்குறோம். ஆனால் அவங்க செய்யலாது. அவங்களும் இப்படி ஒரு போராட்டத்தில் வந்து அந்த போராட்டம் எங்கள் தீர்வு வரும் வரைக்கும் அது வேறொரு ரூபத்தில் போகும். அடுத்த கடைசி கட்டம் அனுர ஹோஹூம் கட்டாயம் வரும். ஹோஹூம் இதுதான் நடக்க போகுது. கூடிய விரைவில் அது நடக்கும். இது இங்கே மட்டும் இல்லை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமல்ல, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், அம்பாறை, இலங்கை ஃபுல்லா இது நிச்சயமாக கூடிய விரைவில் நடக்காமல் இங்குள்ள கௌரவ அமைச்சர்கள் இதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நான் ரிஸ்வான், முத்துநகரை சேர்ந்தவர். முத்துநகர் வயல் பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம். 1972ஆம் ஆண்டு மஜித் தம்பியினால் குடியேற்றம் செய்யப்பட்ட கிராமம் முத்துநகர். முத்துநகர் மக்களின் வாழ்வாதாரம் விவசாயம். முத்துநகர் மக்கள் மட்டுமன்றி முத்துநகர் கிராமத்தை அன்றைய பகுதியில் உள்ள ஆட்களும் இவ்விடத்தில் விவசாயம் செய்து வந்திருக்கிறார்கள் 1972ஆம் ஆண்டிலிருந்து. 1980ஆம் ஆண்டு பிரச்சனையின் காரணமாக இந்த மக்கள் இந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து போனார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் வராயா அதிகாரிகள் SLPA எனும் வராயாவால் இந்த இடம் கெசட் பண்ணப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்த விஷயம் 2023ஆம் ஆண்டு தான் தெரியும். வராயாவால் எங்கள் இடம் கெசட் பண்ணப்பட்டிருக்குண்டு. நாங்கள் மீள் குடியேற்றமாக 2006ஆம் ஆண்டு குடியேற்றம் செய்யப்பட்டோம். நான் முத்துநகரில் வந்து 3வது தலைமுறை. எனது பாப்பாவிலிருந்து எங்களோட பாப்பா இது நான் 3வது தலைமுறை. என்னுடைய மகளுக்கு இன்றைக்கு 15 வயசு, அவன் 4வது தலைமுறை. இவ்வளோ காலமாக 53 வருடமாக நாங்கள் மேற்கொண்டு வந்த எங்களோட வாழ்வாதாரம்ன்றது விவசாயம். நெல் செய்கிறோம், சோளம், கச்சான், அதுபோக மரக்கரை வகைகளும் பயிரிடுகின்றோம் எங்களோட கிராமத்தில். இன்று கொம்பனியால் வேறு கொம்பனிகளுக்கு SLPA வராயனால் எங்களுடைய விவசாய நிலங்கள் கொடுக்கப்பட்டு எங்களுடைய வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படுகிறது. எங்களுடைய விவசாயிகள் 352 பேர் இன்றைக்கு வாழ்வாதாரம் இல்லாத நிலையில், விவசாயம் செய்ய முடியாத நிலையில் இந்த அரசாங்கத்தில் எங்களோட காணி எங்களுக்கு தாங்க சொல்லி போராடுறோம். இன்று ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னிலையிலும் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருந்தோம். அதுக்கு ஒரு முடிவு ஆரம்பிச்சுனாங்க 8ஆம் மாதம் 30ஆம் தேதி. அதுக்குரிய முடிவு செல்லலை. இந்த மாதம் DCC மீட்டிங்கில் விவசாயிகள் 5 பேர் உள்ளுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு முடிவு தரும் வரை நாங்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்று அமைதியான போராட்டம் ஒன்று போராடுவோம்னு சொல்லி இந்த கச்சேரிக்கு திருவண்ணாமலை மாவட்ட கச்சேரிக்கு முன்னால் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்ட நிகழ்வோடு ஏற்பாடு செஞ்சுருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்தின் 3ஆம் நாள் அன்று DCC மீட்டிங் இருந்தது. DCC மீட்டிங்கில் 5 விவசாயிகள் உள்ளுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் 5 விவசாயிகள் மாத்திரம் உள்ளே போய் பேசின சந்தர்ப்பத்தில் மினிஸ்டர் ரொசான் அவர்களால் எங்களுக்கு தரப்பட்ட எங்களோட பேசப்பட்ட விடயம் 100 ஏக்கர் கொம்பனியை கொடுத்துருக்கு. அந்த விவசாய நிலத்தை தவிர ஏனைய விவசாய நிலங்களில் நீங்கள் விவசாயம் இந்த வருஷம் மேற்கொள்ளலாம்னு சொன்னார். நாங்கள் இல்லை, SLPA வராயனால 600 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை விவசாயிகளிடமிருந்து பறித்து கொம்பனிகளுக்கு கொடுத்து விட்டார்கள் சொல்லி நாங்கள் அவருக்கு எங்களோட பிரச்சனை முன்வைத்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னார், இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது, SLPA வராயா சொன்னது 100 ஏக்கர் தான் சொல்லி அவர் மீண்டும் சொன்னார். எங்களுடைய மினிஸ்டருடன்
அருண் ஹேமச்சந்திரன் பேசிவிட்டு உங்களுக்கு பின்னர டைம்ல 4 மணி பிறகு ஒரு முடிவை உங்கள் மக்களின் விவசாயிகள் முன்னிலையில் வந்து செல்றேன்னு சொன்னாரு. ஆனால் அவர் வந்து செல்லல. அடுத்த நாளும் அவங்களோட முடிவை செல்வான்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து அடுத்த நாளும் வந்து உட்கார்ந்துருந்தோம், செல்லல. இன்று 7வது நாள், இன்றும் எங்களோட மக்கள் வந்து இதில் நிற்கிறாங்க அவங்களோட முடிவை எதிர்பார்த்து. ஆனால் எங்களுக்கு வந்திருக்கிற செய்தி வந்து எங்களுக்கு மிக வருத்தமான செய்தி தான் வந்திருக்கு. என்னன்னு கேட்டால் எங்களோட விவசாய நிலங்களில் நாங்கள் விவசாயம் செய்யலாதுன்ற ஒரு முடிவு தான் வந்திருக்கு. இந்த வருஷம் நீங்கள் செய்யலாது அப்படின்ற ஒரு முடிவு தான் வந்திருக்கு. நாங்கள் வேண்டது அரசாங்கத்தில் என்னன்னு கேட்டால் எங்களுடைய விவசாய நிலங்களில் நாங்கள் விவசாயம் செய்யலைன்னு சொல்லி நீங்கள் செல்றீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை வாழ்வாதாரத்துக்காக வேண்டி இந்த அரசாங்கத்தினால எங்களை நிலத்தை நீங்கள் எடுத்து கம்பெனி கொடுக்குறீங்க, அதுக்கு மாற்றுக்கான வேற இடத்தை சரி தாங்க நாங்கள் கேட்கிறோம். இதுதான் எங்களோட இந்த அதிகாரிகளை நான் கேட்கிற கடைசி முடிவு இதுதான். அதுக்குரிய முடிவுல தடுமாறி இந்த அதிகாரிகளும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. தகரவட்டுவான் மட்டுமல்ல, முத்து நகரை சூழ இருக்கிற அந்த 800 ஏக்கர் நான் சொல்றது அவ்வளவு விவசாய நிலம், கட்டியாக விவசாய நிலம். அந்த விவசாய நிலத்தில் பெரும்போகம் செய்தால் மானாவாரி ஒரு பகுதி செய்யப்படும், குளத்தை நம்பி செய்யப்படும். குளத்தை நம்பி செய்ய பண்ணப்படுகிறதுல சிறுபோகம் ஒரு சிறிதளவு செய்யப்படும், 200 ஏக்கருக்கு உட்பட்ட பகுதி. ஆக அதை சூழ உள்ள பகுதிகளில் சோளம், கச்சான், இன்னொரு தோட்டப்பயிரை செய்து வருகின்ற காலங்களில் கால்நடை, ஆடு, மாடு, அதுக்குள்ள கோழிகளும் வளர்றது, மீன்பிடி, கருவாடு, மட்டி எடுத்து இன்னொரு செயற்பாடுகளை கொண்டு தான் ஒரு அழகிய ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற இந்த கிராமத்தில் இப்போ நீங்கள் சோலார் பேனலாக கொண்டு வாரீங்க. சோலார் பேனல் நட்டால் ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள வெறும் கட்டாந்தரையாக தான் போகும் அந்த நிலம். ஏன் விவசாய நிலத்தையும் குளத்தையும் அழித்துத்தானா இந்த எங்களோட நாட்டுக்கு நீங்கள் ஒரு மலர்ச்சியை கொண்டு வர முடியும்? குளத்தை அழித்து மலர்ச்சி கொண்டு வர போகிறீர்கள். விவசாய நிலத்தை நாட்டு, அதாவது நாட்டில் சோறு விவசாயி சேரில் கால் வைக்கணும். சேத்துல கால் வச்சா தான் நாட்டில் உனக்கு சோறு. அது ஜனாதிபதியாகட்டும் எவராகட்டும் எல்லாருக்கும் விவசாயி உழைக்க வேணும், அடிமட்டம் அதுதான். ஆக இங்கே அந்த சோலார் பவர் செய்கிறதுக்கு 9000 ஏக்கர் கிட்டத்தட்ட முத்துநகருக்குள்ளே இருக்கிற நிலம். குடியிருப்பு மனைகள் ஒரு 300 ஏக்கருக்குள்ளே இருக்குது முத்துநகரில். ஏனைய நிலமெல்லாம் வரையாக்கு சொந்தமான என்று சொல்லப்படுகிறது, கெசட் பண்ணி இருக்கு. அதுலேயும் இந்த 800 ஏக்கர் விவசாய நிலத்தை ஏன் குறி வைக்கிறார்கள்? அதானே விளங்குது இல்லை. நாட்டுக்கு தேவையானது விவசாயம் மறுபுறம், மின்சாரமும் தேவைதான் இல்லைன்னு சொல்லப்படல. அதுக்கு தான் தரிசனம் பக்கத்தில் இருக்குது. ஏன்னா ஒரு 10 அடி உயரத்துக்குமான விடத்தஞ்செடிகள் தான் இருக்குது, மற்றது கரைச்சி தாராளமான அளவில் இருக்குது, சும்மா தான் இருக்குது. அந்த நிலங்களில் இதை கொடுத்துட்டு இந்த விவசாய நிலங்களை பிடிச்சி தாங்கும் தான் நாங்கள் ஜனாதிபதி செயலம் வரைக்கும் சென்று கிடது. காலில் எடுத்துக்கொள்வதாகவே இல்லை. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஊழல் செய்தார், அடுத்த ஊழல் பிடித்து போட்டால் இங்கே ஊழல் நடக்க இல்லையா? இங்கே ஊழல் நடக்க இல்லையா? அப்ப எப்படி விவசாய நிலம் உங்களுக்கு தரிசு நிலமாக காட்டப்பட்டது? அப்ப எங்கட விவசாய நிலத்தை விடுவிச்சு தான் தர வேண்டும். கால்நடைகள் இப்ப உதாரணமாக 40,000 புசல் சம்பா நெல்லை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்கிறார்களாம். பக்கக்கேடு. எங்கட விளை நிலத்தை நீங்கள் வெறும் தரிசு நிலம் பாலைவனமாக்குற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நீங்க என்ன வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்ய போறீங்க? அப்ப நாங்கெல்லாம் விவசாயிகள் எங்க போறது? இதாலதான் படிச்ச மூலசாலிகள் கூட இலங்கை விட்டு ஓடிட்டாங்க. சகல வளங்களும் பிறந்த நாடு தான் அழகிய ஒரு இலங்கை நாடு. நீங்க அந்நிய நாட்டுக்கு கொடுக்குறீங்க. அதை வேணுமெண்டா அதை கடனை எடுத்துக்கொண்டு மூலதனத்தையும் போட்டு இருக்கிற மூலப்பொருளையும் போட்டு நாங்களே எங்கட நாட்டை அபிவிருத்தி செய்யலாமே. ஆக எங்கட விவசாய நிலங்களை இப்ப சொல்லி இருக்கிறார்கள். அந்த நேற்றைய கூட்டத்தில் செய்யப்பட்ட முடிவில் சொல்லப்பட்டது 3 சம்மேளனங்களும் அங்கே விவசாயம் செய்ய முடியாது. உங்களோட தீர்வு அதுவாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய ஜீவனோபாயத்துக்கு எங்களோட வாழ்வாதாரத்துக்கு வழி என்னன்னு கூறணும். சரி, அங்க உள்ள விட மக்களுக்கு இந்த போகத்துக்குரிய நஷ்டத்தை தருவீர்கள் என்றால் அதை எப்போது தரப்போகிறீர்கள்? இன்னொரு 3 மாதம் அது வரைக்கும் நாங்க அங்க போறது தனியே. அங்க 352 விவசாயி, 1000க்கு மேற்பட்ட குடும்பம் வேண்டா, 5000க்கு மேற்பட்ட பயனாளிகள், இவர்களுக்கெல்லாம் என்ன வகை சொல்ல போகிறீர்கள்? இது மட்டுமில்ல, அந்த அடுத்தது அந்த முத்துநகர்ல விவசாயிகளுக்கு பதிலாக டிஎஸ் ஆபீஸ் கிண்ணியா, தம்பலகாமம், பட்டினமஞ்சூழல டிஎஸ் ஆபீஸ்ல காணி இருக்கோன்னு தேடுறாங்களாம். அவங்களோட அடுத்த செயல் திட்டம் நகைப்புக்குரியதாக இருக்குது. என்ன தேடுறது? என்ன தொலைச்சிட்டீங்களா தேடுறதுக்கு? இருக்கிற விட்டுப்பட்டு இல்லாத தேடுறீங்க, இருக்கிற விட்டுப்பட்டு இல்லாத இடத்துல தேடுறீங்க. எங்கட விவசாயம் இல்லாததான ஐயா, நீங்க பக்கத்துல உள்ள நிலத்தை சோலார் பேனலுக்கு கொடுங்க. நாங்க ஒரு நாளும் நாட்டோட அபிவிருத்திக்கு எதிர்ப்பு கிடையாது. அவர் என்ன சொன்னார், அந்த வராயா சேர்மனா யார் ஒருத்தர் வந்திருந்தவர், எங்கட விவசாய நிலம் அதுக்குள்ள ஒரு முட்டாசி மாதிரி என்று. உனக்கு முட்டாசி மாதிரி என்றதை கூட இழக்க முடியாம இருக்கிறதா? கொழும்புல இருந்து வந்து இங்க கொம்மணி போறது, கொழும்பு இந்தியாக்காரனுக்கு பினாமி.
யாரையா வாழ வைக்கிறீங்க நீங்க? இந்தியா அவ்வளவு பெரிய ஒரு நிலப்பரப்பை கொண்ட இடம். இந்த சின்ன ஒரு அழகான ஒரு இலங்கையில நீங்க கூறுபாட்டு கொடுக்குறீங்க. எங்கட விவசாய நிலத்தை எங்களுக்கு தர வேணும். அதுவும் நேற்று சொல்லப்பட்டது அவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கப்படும். அதாவது அந்த மேல உள்ள இந்த முறைக்கான நஷ்டஈடு விவசாயத்துக்கான நஷ்டஈடு மட்டும் அவர்களுக்கு மாட்டிலம் தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் அதனை நீங்கள் எழுத்திலே தர வேண்டும். எங்களுக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் இவ்வளவு தரப்படும், இவ்வளவு ரூபாய் நஷ்டம் தரப்படும் என்றது எங்களுக்கு எழுத்திலே தரப்பட வேண்டும். எங்களுக்கு பொருத்தமான ஒரு முடிவு வரும் வரைக்கும் எங்களோட போராட்டத்திலிருந்து ஓய மாட்டோம். அது இங்கேனாலும் சரி அங்கேனாலும் சரி ஜெயிலுக்குள்ள போட்டாலும் சரி, ஏற்கனவே நீங்கள் போட்டுட்டீங்க. தயவு செய்து உங்கள்கிட்ட நாங்கள் மீண்டும் கேட்டுக்கொண்ட விஷயம், இந்த அரசாங்கத்தை விட்டு நாங்கள் போகவில்லை. எங்களுக்குள்ளே நீங்க தான் ஏனையவர்கள் வந்து உடைய கேப் கொடுத்துருக்கிறீங்க. எங்களை திரும்பி நீங்கள் குற்றம் சாட்டக்கூடாது. நாங்கள் நிற்கிறதும் அகில இலங்கை விவசாய சம்மேளனம். நாங்கள் போராடுவதனால போராட்ட குழும்னா எங்களுக்குள்ள உருவாங்கியிருக்கல, நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கோம். இங்கே நீங்கள் அவர்கள் எங்களை வச்சு அரசியல் பேசாதுன்னு நீங்கள் கருத வேண்டாம். நாங்கள் தேவைப்பட்டால் எல்லா விவசாயிகளையும் எங்களோடு நினைச்சு கொள்வோம். ஆகவே ஏற்கனவே இந்த நாட்டில் என்ன நடந்து எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அரசியலை தொடர்ச்சியாக நீடிக்கிறதும் இல்லை. ஆனால் இந்த ஏழைகளும் விவசாயிகளும் இந்த நாட்டுக்கு தேவை. அவர்கள் நீங்க புறக்கணிக்கிறது மிகவும் நல்லதல்ல. எங்களுடைய ஏழை மக்கள் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடருவோம். அதை நாங்கள் செய்வோம். சிறிய ஒரு முடக்கொசி காணும். முடக்கொசி தெரியுமா உங்களுக்கு? அந்த முடக்கொசி காணும் ஒருவருடைய உயிரை மாய்க்கிறது. SLBA பிளான் அதாவது ரிலீஸ் பண்ணுவதற்காக இங்கே நடந்த இதில் கொடுக்கப்பட்ட சர்வேர் பிளான் தான் இது. இந்த இருக்கு. இது இப்படியே முத்துநகர் அவ்வளவும் சேர்ந்த முத்துநகர் கிராமம் முழுமையாக இருக்குது. இந்த கட்டங்காட்டி காட்டப்படுகிறது முத்துநகர் ஸ்கூலுக்குரிய 5 ஏக்கர். இதில் அப்போவே இருக்கிற பொது கிணறும் இருக்குது. திருவாளர் சம்பந்தர் எம்பி காலமான அவரால் கட்டப்பட்ட கிணறு ஒன்றும் ஒரு இதில் இருக்குது. அதுக்குரிய தஸ்தாவேஜுகள் எல்லாமே இதில் இருக்குது. இதுக்குரிய கூட்டறிக்கை கொப்பியை மஹ்ரூபமி கேட்கும் பொழுது, எழுத்து மூலமாக கேட்ட பொழுது அங்கே கொடுக்க தவறிவிட்டார்கள். இந்த சகல விவரங்களையும் அவர் இங்கே தந்திருக்கிறார். நாங்கள் ஒப்பங்கள் இருக்கிற பகுதியை மட்டும் பகுதியாக கப்பத்து இந்த சகலரும் தேவையான அந்த சேவையை பண்ணப்பட்டு அவர்களை ஒப்பமிட்டு தீயதி இறந்தா பாருங்க 2015 25 2015 அவர் அங்கே இருக்கும்பொழுது இந்த கூட்டத்தில் இருக்கும்பொழுது தான் இந்த பாருங்க எல்லாமே செய்யப்பட்டு இருக்குது. இதுக்குரிய கூட்டறிக்கையை தான் இந்த ஆஃபீஸில் இப்போ கேட்டால் தாராங்கள் இல்லை. ஒருவேளை அது இருட்டடிக்கப்பட்ட அதாவது எங்கே காணாமலாக்கப்பட்டிருக்குதோ என்னமோ தெரியாது. அது தனக்கு கேட்ட எழுத்து மூலம் கேட்டும் தனக்கு கிடைக்கலன்னு தானே அவர் குறிப்பிடுறார். இந்த எல்லாருமே ஸ்ரீலங்கா போர்ட் அத்தாரிட்டி எவ்வளவு நிலங்கள் என்னன்றதெல்லாம் கேட்டு அது ரிலீஸ் பண்ணப்பட்டதுக்கான எல்லா ஆதாரங்களும் இங்கே எல்லா இடங்கள்லையும் காணப்படுகிறது. இதுக்கு ரொசான் அக்மீமனை கேட்ட பதில், ஏன் நீங்கள் இதுக்கு இதே கொண்டு போய் கெசட் பண்ண வேணுமாம். எனக்கு அந்த அவ்வளவு தூரத்துக்கு அதை பற்றி சரியாக தெரியலந்தா. ஆடியவாளை போடப்பட்ட ரோட்டுகள் எல்லா ஊர்களும் இங்கே சொல்லப்பட்டு கவாட்டிக்குடா வில்லேஜுகள் எல்லாமே இங்கே இருக்குது. இனப்பிரச்சனை முடிஞ்சது 2007ஆம் ஆண்டுன்னு சொன்னால் 6-7க்குள்ள என்றால் அதுக்கு பிறகு 2007, 8, 9, 10, 11 இந்த இது தனியொருவர் நபரோட இது மாதிரி அவ்வளோ விவசாயிகளுக்கும் இந்த இது AM சபருலான்றவர அந்த அவங்களுக்காக இப்போ 2008 நாங்கள் பாருங்க தமிழாமத்தில் நன்கொடையும் கொடுத்துருக்குறாங்க APCக்கு. அது மாதிரி இருந்தால் டாப்பு வச்சு விண்ணப்பங்கள் அங்கே உள்ள டாப்பு பதிவில் உள்ளது விஷயங்கள் அது மாதிரி ஏக்கர் வரிகள் அங்கத்துவ பணம் என்று நாங்கள் APCக்கு கட்டினது. இந்த 2009ஆம் ஆண்டில் காணி வழங்குற தொடர்பாக அவங்கள இந்த என்னது காணி கச்சேரி கூப்பிட்ட நேரம் அன்றைய தினம் சமூகம் அளிக்க முடியலை, அடுத்த நாள் வாரம் என்று கொடுத்த கடிதம். இப்போ இப்படி 2008ஆம் ஆண்டு படிப்படியாக இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னால் 2009ஆம் ஆண்டில் எங்களுக்கு மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலத்தில் விதை நெல் தரப்பட்டது பாருங்க. அபியோகமு ரட்டநகமு அப்போ அவர் அப்போ தந்த அந்த இதில் உள்ளது. அப்போ நாங்கள் அங்கே விவசாயம் செய்து கொண்டே படிப்படியாக செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் APCகளுக்காக கட்டப்பட்டது. இந்த பாருங்க இது காணி டாப்பு திருத்தம் 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த 15 நடக்க சம்பந்தமான கூட்டம் வாங்கொண்டு அவர்களால் தரப்பட்டது. இது நாங்கள் எங்களோட முதலாம் தரம் நாங்கள் 20,000 ரூபா ஒதுக்கி 2016 எங்களோட குழப்புணர்வு செய்யப்பட அங்கே பெக்கோ வேலை செய்தவருக்கான கொடுத்த ரசீட். இது 2019ஆம் ஆண்டில் நாங்கள் ஏர்பூட்டு விழா நடத்தி தகர்வட்டுவான் வெளியில் வேளாண்மை விதைப்புக்குள்ள ஏர்பூட்டு விழா திருவாளர் மஹ்ரூப் எம்பி தான் அங்கே வந்திருந்தார். இது எங்களுக்கு APCயால் இலவசமாக டீசல் அடித்து தரப்பட்டு இலவசமாக டீசல் தரப்பட்ட அரசாங்கத்தினால் அதுக்கான ரசீது தான் இதில் காணப்படுகிறது.
இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, 1984ஆம் ஆண்டில், அதாவது கெசட் பண்ணும் பொழுது, லலிதா திருமதியில் கெசட் பண்ணும் பொழுது இங்கே சுட்டி காட்டப்படுகிறதுல பாருங்கள், முத்துநகர் வயல், முத்துநகர் காடு, முத்துநகர் வயல். அப்போ இதுக்குள்ளே நல்லா உள்ளே போனீங்கன்னா தெரியும், அங்கே கிராம தற்காலிக கிணறுகள், வீடுகள் எல்லாமே அங்கே காணப்பட்ட என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்தை தான் இவர்கள் கெசட் பண்ணிடுறாங்க. அதாவது விவசாயம் செய்யப்பட்ட இடத்தை தான் அவர்கள் கெசட் பண்ணி இருக்கிறார்கள். இதில் இலங்கையில் உள்ள பழைய வரைபடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐயா. இந்த ஊரை தான் பாலம் போட்டார் ஆறு. பாலம் போட்டார் ஆறில் இந்த முன்னுக்கு இருக்குது பாருங்கள், நானாண்ட குளம், சின்ன நானாண்ட குளம், இந்த இருக்குதான் தகரவெட்டுவான் குளம். அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரைவேட் லேண்ட் இருக்குது. இந்த ப்ரைவேட் லேண்டை உங்களுக்கு விடுவிக்க முடியுமா இருந்தால், இப்போது இந்த நானாகுளமும் சின்ன நானாகுளமும் அம்மன் குளம், சின்னம்மன் குளம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மக்களுக்கு அந்த இடத்தை கொடுக்க முடியுமா இருந்தால், இதை சூழ உள்ள இவ்வளவு அந்த 3 சம்மேளனத்தை சேர்ந்த மக்களுக்கு ஏன் ரிலீஸ் பண்ண முடியாது நாங்கள் கேட்குறது. ஏனென்றால் அந்த யாழ்ப்பாண மக்களில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட நிலங்களை விடுவிக்கிறதுக்கான பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களோட திருகோணமலை எம்பியும் பிரதி அமைச்சர் லாவாகியும் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த இடத்துல இருந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள், விடுவிக்க வேண்டும் என்று. விடுவித்துட்டார்களும் கூட. நீங்களும் மறந்திருப்பீர்கள். ஏன் இராணுவத்தால் கையகப்படுத்த இந்த நிலத்தை விடுவிக்க முடியாது? நாங்கள் அதை தான் நீங்கள் கேட்குறோம். அப்போ இந்த பிரைவேட் லேண்ட் விடையிலும் என்றால் இதுக்குள்ளேயும் எங்களுடைய விவசாயிகள் இருக்கிறார்கள், இது பிரைவேட் லேண்ட் தான், ஏன் இதை விடுவிக்க முடியாது? இதுவும் ஒரு பிரைவேட் லேண்ட் தான், இதுவும் ஒரு பிரைவேட் லேண்ட் தான், ஏன் இதில் விடுவிக்க முடியாது? சோலார் பவர் திட்டத்தை ப்ராஜெக்டை முன்வைக்கிறதுக்கு முதல் அந்த ஒப்பந்தத்துக்காக இவ பிரதேச சபை, இந்த பாருங்க டவுன் அண்ட் கிராவட்ஸ் பிரதேச சபா கிட்ட அவங்க கேட்கும் பொழுது அவர்களால் கொடுக்கப்பட்ட விடயம் தான் இங்கே இருக்குது. களத்தறிவிப்பு அவதானத்தில் குறித்த நிலப்பகுதி துறைமுக சபைக்கு உரித்தானது எனவும் சபையின் ஆதரவரி மதிப்பீட்டில் இடம்பெற வேண்டும். அவங்களுக்கு இல்லை, ஆனாலும் நிலப்பகுதி குடிப்பாடு வாழ்விடங்களுக்கு அண்மித்தது. அரசமானியம் பெற்று பயிற்சி நெட் சோளம் என்பன ஈடுபடுத்தப்பட்டது. ஆவணங்களூடாக தலைப்பகுதி அடையாளூடாக அவதானிக்கப்பட்டது. கால்நடை வளர்ப்புக்குரிய பகுதி இதெல்லாம் காணப்பட்டு சொல்லிட்டு இவ்விடயங்கள் தங்களின் கூர்ந்த அவதானத்துக்கு தயவுடன் சமைக்கப்பட்டு ஹைலைட் பண்ணிட்டு ஒரு இந்த கலவரமில்ல நலவர மாதிரியே தான் இந்த திட்டத்துடன் தொடர்புடைய ஏனைய நிறுவனங்கள் ஒப்புதலை பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நமக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதே வேலையை தான் திருவண்ணாமலை டவுன் அண்ட் டிராவல்ஸ் பட்டினமும் சொல்லலும் பிரதேசம் மிஸ்டர் தனேஸ்வரனும் அதே தான் செய்திருந்தார். அப்போ இப்படி படிப்படியாக எங்களுக்கு தெரியாமலே பிரதேச சேயமும் பிரதேச சபைகளும் யூடிஏவும் எங்களுக்கு விவசாயிகள் எந்த ஒப்புதலோ எந்த அறிவித்தலோ எந்த அவங்களுக்கான நாங்கள் கொடுக்குற சம்மதமோ இல்லாமலே தான் இந்த ஒப்பந்தம் அவர்களுக்குள்ளே நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த இருக்கு பாருங்க, தகரவெட்டுவான் குளம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதற்கான ஆதாரம் அந்த குளம் பதிவு செய்யப்படலன்னு சொல்கிறாங்க. அப்போ பதிவு செய்யப்பட்ட குளத்தை இடிச்சு தலை விடுறீங்களேடா. முதல் 2010 அவங்கள்ட்ட கேட்டு நாங்கள் எங்களோட குளத்தை நாங்கள் புனர்மணிக்கணும், எங்களுக்கு துருசெல்லாம் வேணும்னு சொல்லி இந்த கட்டத்தில் ஒரு 3.5 லட்சம் ரூபா அப்போ தந்தாங்க. 2010 3 லட்சம், இப்போ 30 வரைக்கும் இப்போ ஒரு போதுமானதாக இருக்கும். அப்போ அவரை தந்தார்கள். அப்போ நாங்கள் அதை வாங்கி அந்த புனர் செய்த நாங்கள் உங்களுக்கு அதில் டாக்குமெண்ட் காட்டும். இது 2008 2009 பெரும்போச்சையின் பொழுது எங்கள் அரசாங்கத்தால் ஒரு 15 பேரை குறிப்பிட்டு தாங்கொண்டு கேட்டு ஒரு 50 ஏக்கர் நிலத்தை அவர்கள் எங்களுக்கு மானியமாக உளவடித்து தந்தார்கள். உங்கள்கிட்ட நான் அப்போது குறிப்பிட்ட மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், 79 சட்டத்துக்கு அது 80 81 82 83ஆம் ஆண்டு, அதாவது 80 தொடக்கம் 83ஆம் ஆண்டுக்கான ஆண்டு வரி 18 ரூபா பணமாக கமலசிவாடம் கொடுக்கப்பட இருக்கிறது. 85 8 17ஆம் தேதிக்கு முதல் குழுவிடம் ஒப்படைக்க வேணும். இல்லாட்டி உரிய நீதிமன்றத்தில் பணத்தை பெற்ற முறைப்பாடு செய்வோம் என்று கூட அந்த அளவுக்கு சொல்லிருக்காங்க அரசபடி. அப்போ இதை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் விவசாயிகள பக்கம் நீங்கள் சார்ந்து இந்த அமைச்சர்மார் முடிவெடுக்க இல்லை என்றால் இந்த மக்களை யார் பாதுகாப்பது? பிறகு என்ன ஐயா, நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள். அதாவது அது 80ஆம் ஆண்டு 76 77 78ஆம் ஆண்டில் எல்லாம் தும்கொலை, அதாவது புகையிலே அங்கே உற்பத்தி செய்யப்பட்டு அந்த மக்கள் நிறுத்து கொடுத்து தான் அங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நிறுக்கிறதும் சைன் வாங்குறதும் அவர்களுக்கான வாழ்வாதாரமாக கூலி கொடுப்பாரு. இது நாங்கள் இப்போ கடந்த 24 அறுவடை விழாவில் ரொசானம்பி இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. என்னடான்னா பக்கத்துக்கார் சம்பத்
அப்போ ரொசானம்பி எல்லாம் வந்து அறுவடை விழாவுக்கு சம்பவம் கொடுத்தார். இது அடிஷனல் ஜிஏ வந்திருக்கிறார். எங்களோட சைனாவே போலீஸ் பெரிய அதிகாரி வந்திருக்கிறார். ஆனால் பெரிய முக்கியமான ஆக்கெல்லாம் மாற்றி போடுவாங்க. மாற்றி பொருத்தமான ஆக்களை தான் அந்தந்த ஃபீல்டுக்கு விடுறது. அப்போ இப்போ பின்னுக்கு பாருங்க, எங்கள் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எங்களோட விவசாய நிலம் தான் உங்களுக்கு தெரியும். இந்த விவசாய நிலத்தை தான் இவர்கள் அழிக்கின்றார்கள். இந்த பாருங்க, இதெல்லாம் எங்களோட விவசாய நிலம். இந்த தெரிகிற தகரவிட்டான் குளத்தின் அணைக்கட்டு 2 கிலோமீட்டர் நிலமுள்ள அணைக்கட்டு வட்டமாக அதைத்தான் அவர்கள் அழிக்கின்றார்கள். இந்த எங்களோட சீராக்கல்ல நாங்கள் அறுவடை விழாக்கு அழைச்சி மெஷினை விட்டு அறுவடை செய்கின்ற பொழுது அது நடந்த ஃபோட்டோ நம்ம இன்னொரு அங்கே காணப்படுகிறது. இதுதான் 2010 கட்டை புனரமைச்ச நாங்கள் 2 லட்சம் ரூபா வந்தது. 13 துருசு அமைச்ச நாங்கள் 3.5 லட்சம் ரூபா வந்தது. எனக்கு பிற்பாடு 20 லட்சம் ரூபாயில் நாங்கள் குளக்கட்டை மீண்டும் புனரமைச்சோம் 2016ஆம் ஆண்டு. அதுக்கான விவரங்கள் அங்கே இருக்குது. இந்த இருக்குது அந்த ஒப்பந்தம் நாங்கள் கைச்சாத்துட்டது. தொடர்ந்து 2022 வாரி சௌபாகியா திட்டம் வந்து இந்த அது பாருங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். வரணி மிஸ் ஏசியாக இருக்கும் பொழுது அது வரப்பட்டது. அதுக்காக இந்த இருக்குது வாரி சௌபாகியாவில் ஒதுக்கப்பட்ட அந்த விவரம் இந்த இருக்குது பாருங்க. தாரோட்டாங்குளத்துக்கானது 18/2023 டெய்லி நியூஸ் பத்திரிகையில் விளம்பரமும் செய்யப்பட்டு காசு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறதான் வராயா உள்ள நுழைஞ்சு எங்களோட செயற்பாட்டெல்லாம் தடுத்து நிறுத்தினது. இவரெல்லாம் பொல்லாத மனுஷன். நாங்கள் அது இடைநிறுத்தப்பட்ட பொழுது அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் வைக்கிறோம் பிரசிடெண்ட்டுக்கிட்ட, எங்களுக்கு அதை நீங்கள் திருப்பி தாங்க, எங்களோட வயலில் திருப்பி தாங்கன்னு நாங்கள் முன்வைக்கிறது. அதுக்கு பின்னால் தான் அந்த 1.5 கோடி 11 மில்லியனுக்கு எங்களுக்கு அடுத்த வாரி சௌபாகியா திட்டத்தில் வந்த ஒதுக்கீடு. அதுக்கான செயல் திட்டம் நீங்கள் வேணுண்டா குளத்தை பார்க்கலாம். குளம் பெருசாகவும் இருக்குது. இது எங்கள் சிரமதான நேரத்தில் நாங்கள் எங்களால் எடுக்கப்பட்ட படம். இது எங்களோட வயல் பரப்பு. இந்த இருக்குது தகரவெட்டுவான் குளம். எவ்வளவு பெரிய ஒரு குளம் என்று பாருங்க. இன்னும் விஸ்தீரணம் இருக்குது அது வடிவா. இது போலவே இன்னொரு வயல் இருக்குது, முத்துநகர் குளம், கடலாஞ்சி குளம் என்றெல்லாம். இது சிறுபோக அறுவடை. இந்த அறுவடை நிகழும் பொழுதுதான் குளக்காட்டுக்கு மேலே அருணம்பி வந்து நின்றவர். ஆனால் இந்த சைடை பிடிச்சி காட்டையில் பத்திரிகைக்கும் ஃபேஸ்புக்குக்கும் மற்ற சைடில் மாடு மேய்கிற இடத்தை தான் போட்டு காட்டினார். இது எங்களோட குளத்தில் அப்படியே தாமரை பூவும் தடாகமும் அப்படியே நிரம்பி போயிருக்குது. இது நாங்கள் அந்த ஒரு கிழமை செய்த தகரவெட்டுவான் குள புனரமைப்பு வேலையில் நாங்கள் எடுத்துக்கொண்ட படம். எங்களோட வயல் நிலங்கள் இதெல்லாம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொல்லப்பட்டதோ என்னவோ தெரியாது. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உப்பு வழி ஏபிசான் எங்கட கேந்திர நிலையம் அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கண்டா தெரியும். அதுக்குள்ளே வர அவ்வளவுக்குள்ளே மிக அதிகமான விவசாயிகளை, மிக அதிகமான ஏக்கர் வரி எல்லாத்தையுமே ஈட்டி கொடுக்கறது எங்களோட முத்துனர் விவசாய சம்மேளனம் 3 சேர்ந்து தான். அதில் எங்களோட சேருக்கு 3rd கிளாஸில் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவருக்கு தான் கிடைக்குது. எங்களோட உப்புவெளி ஏடியோவுக்கு தான் கிடைக்குது. அதுக்கு நாங்களும் ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கோம். இது உதவி அடிஷனல் அவர்கள் வந்து அறுவடை விழாவில் பங்கு கொண்டு நாங்கள் அவருக்கும் சின்னத்தை வழங்கி வச்சோம். அறுவடை நல்லா அதில் அறுவடையில் அவர்கள் அறுவடை செய்தது எங்களுடைய ஏடியோ அவர்கள் பேசுகிறார்கள். பிடியளவு கமநிலம் நாங்கள் செய்யப்பட்டது. 3 ரொசான் அக்மிமன் அவர்களுக்கு நம்மட ஐயா அவர் கோதாசன் ஐயா அவர்கள், இது மதிவண்ணன் டிஎஸ் அவர் அடிஷனல் இப்படி எல்லாரும் இருக்கும் பொழுது இந்த இருக்க ராஜசேகர் ஐயா எல்லாரும் இருக்கும் பொழுது நாங்கள் அவருக்கு மனு கொடுத்தது. ஆனால் ஒன்றுமே தெரியாத நாட்டம் இப்போ நடிக்கிறாங்க.